ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலைகளின் இளவரசின்னு சொல்லப்படுற கொடைக்கானலில் இருக்க குறிஞ்சி ஆண்டவர் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1936 தான் கட்டினாங்க. அது எதனால் அப்படின்னா, ஆஸ்திரேலிய பெண்மணி ஒருத்தவங்க இப்போ இந்த பகுதியில் இருக்க ராமநாதன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து நம்ம முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக பழனியில் இருக்க முருகப்பெருமானை இந்த மலைப்பகுதியிலேருந்து ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்களாம் டெய்லி காலையில். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த கட்டடம்லாம் வந்ததுக்கப்புறம் பழனி கோயில் தெரியல, அவங்க சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குறிஞ்சி ஆண்டவர் கோயில் கட்டப்படுறதா சொல்லப்படுது. இங்கே வந்து குறிஞ்சி மலர்கள் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நீல கலரில் பூ பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா ஃபுல் ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல. அப்புறம் பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி போனோம். இந்த கடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சிற்பங்கள், சரி வுட்டில் அவ்வளோ அழகாக யானை, புத்தர் சிலை, பெருமாள், முருகர் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ரொம்பவே அழகான ஷாப். அதையும் அப்படியே உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகையெல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.